அன்பான பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா கேட்டது போல, பேதமை என்று ஒரு அதிகாரம் இருக்கும் போது புல் அறிவாண்மை என்று மற்றொரு அதிகாரமும் ஏன் திருக்குறளில் உள்ளது என்பது பற்றிய ஒரு ஐயம் எழுப்பப்பட்டது ஐயா அவர்களால். முதலில் பேதைமை என்றால் என்ன, ஏன் மீண்டும் புல் அறிவாண்மை என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு அதிகாரத்திலே என்பது பற்றி. பேதமை என்றால் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது என்பது அவனுக்கு தெரியும், அது பேதை. அது பருவத்தால் விளைந்ததாக இருக்கலாம், அல்லது கற்றுக்கொள்ளாததால், பயிலாததால், தெரியாததால், அறியாததால் இருக்கலாம், அது பேதமை. ஆனால் புல் அறிவாண்மை என்று சொல்லும் போது சிறுமதி என்று சொல்லலாம், சிற்றறிவு என்று சொல்லலாம். இந்த சிற்றறிவு, அதாவது குறைகுடம் கூத்தாடும் என்பது போல, நிறைகுடம் நீர் தழும்பல் இல் என்று சொல்லுவது போலதான் இந்த பேதமைக்கும் புல் அறிவு ஆண்மை என்பது ஆழ்மைதான் ஆளுமை, ஆண்மை என்று மாறுகிறது என்ற அளவிலே வேறுபடுத்தி இரண்டு அதிகாரங்களுக்கும் முதலில் நாம் பாகுபடுத்தி பார்த்து கொள்ள தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் நண்பர்களே. சரி, இந்த புல் என்று சொல் ஏன் வள்ளுவர் அங்கு அதிகாரத்தினுடைய தலைப்பாக அவர் தந்தாரோ அல்லது மற்றவர்கள் தந்தார்களோ, இந்த புல் அறிவாண்மை என்பது பொருத்தமாக ஏன் புல் என்று சொல்லுகிறார்கள் என்றால், புல் என்பது அளவில் சிறியதாக தென்னையையும் பனையையும் பப்பாளியையும் கமுகினையும் நினைத்துவிடக் கூடாது. உயரத்தை வைத்துக் கொண்டு தரையிலேயே படரக்கூடிய அளவிலே இருப்பதுதான் புல். இந்த புலி என்று சொல் கூட காரணப்பெயர் சார்ந்ததுதான். சிங்கத்திற்கும் புலிக்கும் உள்ள பெரும் வேறுபாடு, சிங்கம் ஒரு விலங்கினை உயிரோடு இருந்தால் அடித்து கொன்று தின்றுவிட்டு அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கும். ஆனால் புலியினுடைய பழக்கம், புலியினுடைய வழக்கம், புலியினுடைய பண்பு என்பது அது இரையை அடித்து கொன்று இழுத்து சென்று விடும். புல்லுதல் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் உள்ள புல் என்று சொல்லு கூட இந்த புலி என்ற சொல்லுக்குரிய புல்லுதல் தான். அதனால்தான் அதற்கு பெயரே புலி. அது பல நாட்கள் அதனை வைத்துக் கொண்டு உண்டு இறைச்சியை உண்டு இறையை தின்று முடித்த பிறகுதான் அடுத்த வேட்டைக்கு மீண்டும் செல்லுமாம். ஆனால் சிங்கம் அவ்வாறு அல்ல. கழுதை புலிக்கோ நரிக்கோ பயன்படும் வகையிலே அடித்து கொண்டு தின்றுவிட்டு அங்கேயே அதனை பற்றி கவலை கொள்ளாது நடந்து செல்லக்கூடிய அரிமாதான் சிங்கம். முதலில் அதனை குறிப்பிட்டு புல் அறிவு ஆண்மை, இந்த ஆளுமை இருக்கின்ற அறிவினை ஆளக்கூடிய ஆற்றல் பற்றி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆண்மை என்று சொல்லும் போது பெண் என்பது பொருள் அல்ல, ஆளுமை என்பதுதான் பொருள். குறைந்த அறிவே இருப்பினும் அந்த 424வது குறளிலே வள்ளுவர் சொல்லுவது போல, அறிவை எவ்வாறு நாம் பெறுகிறோம், அறிவினை எவ்வாறு நாம் தருகிறோம் என்று சொல்லும் போது ஒரு வணிகனுடைய நிலையை மீண்டும் நினைத்து பார்த்தல் வேண்டும். கொள்முதல் செய்துவிட்டால் தான் பிறகு விற்பனை செய்ய முடியும் எந்த ஒரு வணிகனாலும் என்பதையும் நாம் மறந்து விடுதல் கூடாது. எண் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. பிறர் சொல்லுவதில் உள்ள நுட்பத்தை அறிந்து கொள்ளுவதும், மற்றவர்களுக்கு எளிதில் விளங்குமாறு விளக்கி செல்லத்தக்க வகையிலே, அவர்கள் ஒப்புக்கொள்ளத்தக்க வகையிலே, ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே சொல்லுவது தான் அறிவு என்று வள்ளுவர் வரையறை செய்கிறார் தன்னுடைய 424வது குறளின் வாயிலாக. எனவே இந்த புல் அறிவு என்பது சிற்றறிவு. இந்த சிற்றறிவு புல் என்ற சொல்லே நமக்கு உடனே ஒரு உருவத்தினுடைய சிறு வடிவினை கொண்டு வந்து கண்முன் நிறுத்துகிறது அல்லவா? அதனை போன்றுதான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தமிழில் மட்டும்தான் பொருந்தக்கூடியது, வேறு மொழிகளுக்கு பொருந்தாதது. எனவே இந்த புல் அறிவாண்மையை பற்றி ஐயா கொண்டு இடைக்குறை கடைக்குறை
எல்லாம் சொல்ற, முன்குறை என்று சொல்லாமல் இடைக்குறை கடைக்குறை எல்லாம் சொன்னார்கள். அது மட்டும் அல்ல, யாப்பு இலக்கணம் அறிந்த நம்முடைய தொல்காப்பிய புலவர் அடிக்கடி குறிப்பிடுவது போல, வெற்றி அழகனார் ஐயா குறிப்பிடுவது போல, யாப்பு அமைதிக்காகவும் யாப்பிற்காகவும் கட்டுவது போல, கட்டுமானத்திலே இடையிடையே விடுவது போல, விட்டுவிட தேவைப்படுவது போல அமைவதுதான் அந்த கடைக்குறை என்பது. அமையாது என்பதை அமையா என்று மாற்றப்படுவதற்கு அவர்களுக்கு உரிமை, பாவலர்களுக்கு உரிமை உள்ளது என்பதை பாவலர் நன்கு அறிவார் என்பதை நான் இன்று குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. சரி, தற்போது நம்முடைய எல்லா குறள்களையும் எளிமை வாய்ந்ததாக இந்த குறள் அதிகாரத்திலும் அமைந்திருப்பது மாபெரும் வியப்புதான் நண்பர்களே. மிக எளிய சொற்கள் தான், கடின சொற்கள் இல்லவே இல்லை என்பது அக்காலகட்ட இருந்த புழக்கத்தில் இருந்த பல்வேறு சொற்களை நம்முடைய திருவள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் விழிப்பாக நம்முடைய கருத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்பதையும். சரி, குறளுக்கு வருவோம். இந்த திருக்குறளினை சொல் பிரித்து புணர்ச்சி விகுதிகளுக்கு, புணர்ச்சி ஈறுகளுக்கு மாற்றாக ஈற்று சொல்லை பிரித்து சரியாக ஒற்றை சொல்லோடு மற்ற சொல்லும் சேர்த்து இருப்பதை பிரித்து படித்து விட்டோமானால் மிக எளிமையாக எல்லோரும் விளங்கிக் கொள்ள இயலும் என்பதுதான் திருக்குறளின் தனிச்சிறப்பும் கூட. அதனை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்வதுதான் வேண்டும். சற்றே ஒரு முயற்சி செய்தால் எல்லோருக்குமே விளங்கும் என்பதும் என்னுடைய பணிவான கருத்து நண்பர்களே. முதலே இந்த இன்மைக்கும் ஏன் ஆண்மை இன்மை என்று சொல்லுகிறார்? இல் கூட்டல் மை இன்மை என்று ஆகிறது. அப்போது இற்று போனதற்கும் அற்று போனதற்கும் ஏதேனும் வேறுபாடு உண்டா? இல் கூட்டல் ரு இற்று என்று சொல்லுகிறோம், அல் கூட்டல் ரு அற்று என்று சொல்கிறோம், கல் கூட்டல் ரு கற்று என்று சொல்லுகிறோம். அதனை போன்று ஒவ்வொரு சொல்லும் ஒரு பகுதியோடு ஒரு விகுதி என்று ஈற்று சொல்லை சேர்த்துக் கொண்டால் அது பொருள் தரக்கூடிய சொல்லாக அமைந்திருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இற்று என்ற சொல்லை நாம் நன்கு அறிவோம். அற்று என்பதற்கும் இற்று என்பதற்கும் அதுதான் ஒரு வேறுபாடு. இற்று என்ற சொல்லை நாம் வழக்கத்திலே புழங்கி வந்திருக்கிறோமா? ஆம், கயிறு இற்று போயிடுச்சு, இற்று போச்சுன்னு சொல்றோம். ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளினுடைய வலிமை குறைந்து போனால் அது இற்று போச்சு, இற்று போச்சுன்னு சொல்கிறோம். ஆனா அற்று போதல் என்பது இல்லாமல் அறவே நீங்குவது என்பதைத்தான் அற்று போதல் என்று சொல்லுவதையும் இங்கே குறிப்பிட்டு குறளுக்குள் நாம் செல்லலாம் என நம்புகிறேன் நண்பர்களே. அறிவு இன்மை, இன்மையுள் இன்மை, பிரிது இன்மை, வையாது உலகு. பிரிது இன்மையானதை ஒரு இந்த உலகமானது வையாது, இதனை ஒரு பொருட்டாக ஏற்காது, கருதாது. உலகு சொல்வது உலக மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். நான் பலமுறை குறிப்பிட்டது போல என் தந்தை அடிக்கடி சொல்லுவார், எதனை அடகு வைத்தாலும் அடகு வைக்கலாம், இந்த அறிவினை மட்டும் அடகு வைத்து விடக் கூடாது என்று அடிக்கடி வலியுறுத்துவார். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பதற்கும் அதுதான் காரணம் நண்பர்கள். எதனை அடகு வைத்தாலும், பிறரிடம் அடகு வைத்தாலும், அடைமானம் வைத்தாலும் வைக்கலாம், தன்னுடைய அறிவு ஒன்றினை மட்டும் அடைமானம் வைத்துவிடக் கூடாது. அதுதான் விடுதலையினுடைய அடையாளம். நீங்கள் சரிவர எண்ணுகின்ற ஒன்றினை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருப்பதுதான் விடுதலையோடு வாழ்கிறார் ஒரு மனிதன் என்பதற்கு மாபெரும் அடையாளமாக அமைந்திருக்கிறது. ஆனால் நாம் நடைமுறை வாழ்க்கையிலே குழந்தை தொட்டு நாம் அழத் தொடங்கிய காலத்தில் இருந்தே நடித்து நடித்து வாழ்க்கையில் நாம் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம் என்பதையும் மறுக்கவே இயலாது நண்பர்களே. எப்படி என்று நீங்கள் வினவக்கூடும் உங்களுக்குள்ளேயே ஒரே ஒரு சற்று சொல். குழந்தை திடுமென அழுகிறது.
அதற்கு ஏதோ அழத் தொடங்குகிறது. அழத் தொடங்கிய உடனே தாயானவள் ஓடி வந்து குழந்தையை அணைத்து எறும்பு கடித்து விட்டதோ அல்லது பசிக்கின்றதோ என்று அணைக்க தொடங்குகிறாள் அல்லவா. உடனே அந்த குழந்தை உணரத் தொடங்குகிறது. ஓ, நாம் அழுதா அம்மா நம்மை அரவணைத்துக் கொள்ளுவார் என்பதை புரிந்து கொண்டு அழத் தொடங்குகிறது. அதனை போன்று அடுத்த நிலையிலே நாம் பொய் பேசத் தொடங்குகிறோம். வலிமை குறைவினாலும் பொய் பேசுகிறதை நம் வாழ்க்கையினுடைய நடைமுறையாக கொண்டிருப்பதாலும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம். பல்வேறு பொருட்களையும் நம் வாய் வழியாக உள்ளுக்குள் வயிற்றுக்குள் செலுத்துவதாலும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதை போன்றே பல்வேறு கருத்துகளையும் நம் தலைக்குள் செலுத்தும் போது நமக்கு பல மனநோய் அல்லது எண்ண பிறழ்வுகள் என்ற எண்ண சிதைவுகள் போன்றவையும் எண்ண பிறழ்வுகளோடு சிதைவுகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் மயக்கத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் தொடர்ந்து விளைவித்துக் கொண்டே இருப்பதா இவன் ஒரு மூளையினுடைய செயற்பாட்டில் இருந்து குறைபாடு உடையவனாக மாறி போகிறான். சிந்திக்கும் ஆற்றலிலே குறை வந்து நோயுறுகிறான் என்பதையும் நடைமுறையில் நாம் காணத்தான் செய்கிறோம் நண்பர்களே. எனவே இந்த புல் அறிவு என்பது என்னவெனில், தன்னுடைய அறிவினுடைய ஆற்றலை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஒரு சான்றாக ஒன்றை சொல்லுகிறேன். என்னுடைய பெயரன் ஒரு பொம்மையை எடுத்து கீழே கொட்டிவிட்டான். அந்த பொம்மையினுடைய இதிலும் உரையிலே ஒரு அச்சிடப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தினை படிக்காமல், கண்ணா இந்த பொம்மையை தம்பி வாயில் வைத்தான், ஆனால் அழுக்கு எல்லாம் வாய்க்குள் சென்று விடும் என்று சொன்னேன். உடனே அவன் அந்த உரையின் மீது அச்சிடப்பட்ட சொற்றொடர்களை படித்துவிட்டு, தாத்தா இதை படித்து பாருங்கள், இது பிள்ளைகள் வாயில் வைத்தாலும் இந்த பொம்மையை வாயில் வைத்தாலும் ஒன்றும் நிகழாது, ஒன்றும் ஏற்படாது, ஒன்றும் குறைவுபடாது என்று அச்சிடிக்கப்பட்டிருக்கிறது. படிக்காமல் பார்க்காமல் எதனையும் சொல்லிவிடாதீர்கள் என்று நெற்றி பொட்டில் அறைவதன் போன்று சொன்னது இன்னும் என் நினைவில் நின்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதனை போன்றுதான் நாம் அகவையில் மூத்தவர்கள் என்ற புல் அறிவா, அறிவு இன்மையா வேறு அறிவை அரைகுறையாக கொண்டிருக்கின்ற காரணத்தால் நான் பெரியவன் அவன் சிறியவன் என்று அறிவுரைகளை அறிவுறுத்தல்களை அள்ளி தெளிக்கின்றோம். நாம் அவர்கள் நம்புகிறார்கள் என்று, பிறர் நம்புகிறார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆனால் அது உண்மை அல்ல. நம்மை காட்டிலும் பல்வேறு வழிகளில் அவர்கள் தன்னோடு ஒத்த நண்பர்களோடு, வகுப்பில் உள்ள மாணவர்களோடு, தோழர்களோடு பழகும் போது, பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது அவர்களுக்கு அறிவு செறிவாகவும் விரிவாகவும் கிடைக்கப் பெறுகிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டு நம்முடைய பேரர் பிள்ளைகள் உட்பட அனைவரிடமும் அதனை நடைமுறையில் கடைபிடித்தால் நமக்கு பல சிக்கல்கள் விளையாமல் தவிர்க்கப்படும் என்பதை இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பொருத்தம் கருதி நண்பர்களே. இதனை ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சொற்களை பிரித்து பிரித்து பார்த்தோமானால் மிக மிக எளிமையாக விளங்கும் என்று சொன்னேன். சிற்றறிவினன் தானே உணர்ந்தவனாய் நினைத்தல் என்பதுதான் புல் அறிவாண்மை என்று சுந்தர எல்லப்பன் என்ற உரையாசிரியர் தன்னுடைய உரையிலே ஒருவரி உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் நண்பர்களே. அறிவு இன்மை, இன்மையுள் இன்மை, பிரிது இன்மை, இன்மையா வையாது உலகு, இன்மையாக வையாது உலகு, வைக்காது உலகு என்பதை வையாது உலகு. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாரதியார் பாடியதையும் இங்கே நினைத்துக் கொள்ளுதல் வேண்டும். எந்த இன்மையாக இருந்தாலும், இல்லாமை எதுவாக இருந்தாலும் அதனை இட்டு நிரப்பிக் கொள்ளலாம். ஆனால் இந்த அறிவினுடைய குறை ஏற்பட்டு விட்டால், அல்லது நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டியவற்றை அறிந்து கொள்ள தவறி விடுவோமே ஆனால் நம்மை பிறர்
ஏமாற்ற தொடங்குவார்கள். நாம் ஏமாந்து ஏமாந்து உயர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு தனி மனிதனாக எண்ணாமல் ஒரு இனமே அழிக்கப்படும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த எச்சரிக்கையைத்தான் திருவள்ளுவர் நமக்கு விடுக்கிறார் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும். நண்பர்களே, எல்லா நன்மையும் நன்மை இன்மையுள் இன்மை என்று சொல்லும் போது எண்ணி பார்த்தல் வேண்டும். வறுமையுள் வறுமை என்பது போல எந்த வளம் இல்லை என்றாலும் நம் வாழ்க்கை வண்டியை உருட்டி கொண்டு செல்லலாம். இந்த புறத்திலே இருக்கக்கூடிய காற்று மட்டும் இருந்தால் கூட போதுமானதாக பல வேளைகளில் விளங்குகிறது. மூச்சு காற்று உள் இழுப்பதற்கும் வெளி விடுவதற்கும் இருந்தால் நம்முடைய ஆற்றல் அவ்வாறே இருந்து கொண்டிருக்கும் பல மணித்துளிகளுக்கு. ஆனால் இந்த அறிவு என்பதை இழந்து விட்டோம். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவினை பெற்றுக்கொள்ள வேண்டிய அகவையிலே பெற்றுக்கொள்ள தவறிவிடேன். நாம் உருவத்தால் மாந்தனாக விளங்கிக் கொண்டிருந்த போதிலும், நம்மை நாம் மாந்தனாக கருதி கொண்டிருந்த போதிலும், நாம் மதிக்கப்படாமல் இருப்பதோடு மட்டும் அன்றி நமக்கு பல கேடுகளையும் அண்டை அயலார் அல்லது அடுத்தவர்கள், ஏன் பங்காளிகளே கூட, ஏன் தாய் தந்தையரே கூட விளைவித்து விடக்கூடும். போதிய அறிவினையும் பெற்றிருத்தல் வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையைத்தான் இந்த புல் அறிவு ஆண்மை என்ற அதிகாரத்தில் 10 குறள்களிலும் சாயல்களிலே சற்றே மாறுபட்டாலும் வேறுபட்டாலும் ஒவ்வொரு குறளிலும் ஆணித்தரமாக வள்ளுவ பெருமகனார் கொண்டு செல்வதை எண்ணி எண்ணி நாம் வியப்படையலாம். அவர் எப்படி எச்சரிக்கிறார்? தமிழ் இனம் சுபவீர பாண்டியன் கூட ஒரு கருத்திலே சொல்லுவார். பாரதியார் பாடிய பாடலை பற்றி சொல்லுகிறார். ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்லும் போது, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. இந்த பாடல் நமக்கானது அல்ல, அவர்களுடைய இனத்திற்கான பாடல் என்று நான் சொல்லவில்லை, சுபவீர பாண்டியன் சொல்லுகிறார். அதே வேளையில் அடுத்த தலைமுறைக்கு வந்து சேர்ந்த வேந்தர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? படி, நூலைப்படி, காலைப்படி, மாலைப்படி, நண்பகல் படி, பொருள்படும் படி என்று படிக்க சொன்னது நம் இனத்தவர்களுக்கும், பாரதியார் சொன்னது அவ்வினத்தவருக்கும் என்று சுபவீர பாண்டியன் மிக அருமையாக ஒரு மேடையிலே பேசுகிறார். நண்பர்களே, அதனை நாம் நுட்பமாக நம் அறிவை பயன்படுத்தினோம். ஆனால் எல்லா சிக்கல்களிலிருந்து நாம் விடுபட இயலும். அங்கும் ஒரு குறள் வருகிறது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலர். நாம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் மூழுமானால் அந்த போரினை பற்றி முடிவெடுக்க நம்மால் இயலுமா? நாம் மண்டையை பீத்துக் கொண்டிருக்கூடிய கருத்தினை வேண்டுமானால் சொல்லலாம் ஒழிய, கணவனும் மனைவியும் சண்டையிடாமல் வாழ்வதை பற்றி கவலை கொண்டு என்ன சிக்கல் என்ற அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிதல் வேண்டும் என்பது போன்றுதான் இந்த யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலர் என்ற குறளுக்கும் நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். நமக்கு வயிற்றுக்கு ஒவ்வாததை எப்படி வாய் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதோ, கக்கல் வழியாகவோ கழிச்சல் வழியாகவோ நீக்கப்படுகிறதோ, அதனை போன்றே நாம் தலையையும் குப்பை தொட்டி என்று நினைத்து விடக் கூடாது. பல குப்பைகளையும் கருத்துகளையும் உள் செலுத்திக் கொண்டு கலங்கி மயக்கமடைய கூடாது என்பதைத்தான் அறிவு இன்மை, இன்மையுள் இன்மை, பிரிவு இன்மை, இன்மையாக வைக்காது உலகம் என்று நினைத்துக் கொள்ளலாம். இந்த பிரிது என்று போகும்போது, பிறப்பு என்று சொல்லும் போதே நாம் வள்ளுவர் சொல்லுகின்ற ஒரு குறளையும் நினைத்து பார்க்க வேண்டும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. என்னடா இது பிறப்பு? என ஒவ்வொரு முறையும் உறங்கினாலும் மீண்டும் பிறக்க முடியுமா? இறந்த பிறகு பிறக்க முடியுமா? உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லும் போது இறந்தா பிறக்கிறோம்.
எனவே என்னுடைய கருத்திலே ஒன்று பொறி தட்டுகிறது நண்பர்களே. பிற என்று சொல்லும் போதும், பிரிது என்று சொல்லும் போதும், பிறப்பு என்று சொல்லியும் சொல்லும் போது தாய் வேறு சேய் வேறு பிரிவதைத்தான் பிறப்பு என்று வள்ளுவர் குறிப்பிடுவதாக எனக்கு தோன்றுகிறது நண்பர்களே. அதே பொருளில் தான் இங்கும் பிரிது இன்மை இன்மையாக வையாது உலகு. உலகு என்பது உலக மக்கள். மற்ற மக்கள் உங்களிடம் நல்ல ஒரு சட்டை இல்லை எனில், உங்களிடம் தலையிலே நல்ல முடி இல்லாமல் வழுக்கையாக இருந்தால் கூட இந்த உலகம் உங்களிடம் வளம் இல்லை, வறுமை இருக்கிறது என்றெல்லாம் கவலை கொள்ளாது. ஆனால் உங்களுடைய தோற்றத்திற்கும் உங்களுடைய அகவைக்கும் அறிவு தேவையான அளவு இல்லை என்றால் எள்ளி நகையாடப்படுவோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதரோடும் மோதும் போது, கருத்து மோதலின் போது அறிந்து கொள்ளுகிறோம் அல்லவா? அப்போதே நம் விழிப்படைய வேண்டும் என்ற நோக்கில்தான் வள்ளுவ பெருமகனார் இந்த புல் அறிவாண்மை என்ற அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லியுள்ளார் என்பதை நான் கருதுகிறேன் நண்பர்களே. அதனை நீங்களும் எண்ணி பார்த்து அலசி பார்க்க அன்போடு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். சரி, அடுத்த குறள். அறிவு இலான் நெஞ்சு உவந்து ஈரல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம். இந்த அறிவு குறைந்தவன் மகிழ்ந்து ஒரு பொருளினை மற்றவருக்கு கொடுப்பானே, ஆனால் அவன் உண்மையாகவே மகிழ்ச்சியோடு அவனுக்கு கொடுத்து விட்டான் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதை நமக்கு சொல்லுகிறார். எங்கோ சென்றால் அதற்கு பொறுப்பாளி நான் அல்ல. ஏனெனில் அவன் அவ்வாறு நடித்து ஏமாற்றி இவனையே, இந்த புல் அறிவு உடையவனையே ஏமாற்றி மகிழ்வடைய செய்து பொருளினை இழக்க செய்கிறான், கொடுக்க செய்கிறான் என்பது அந்த பொருளினை பெற்றுக் கொள்வனுடைய ஆற்றலால், தவத்தால், நடிப்பால், சொல்லால், செயலால் என்று இந்த குறளிலே குறிப்பிடுகிறார். பிரிது இல்லை, வேறொன்று இல்லை. அவன் கொடுத்ததுக்கு காரணம் மகிழ்ச்சி அடைந்து கொடுத்தான் என்று எண்ணிவிடக் கூடாது. அவன் அவ்வளவு குறைவா. இவன் சொல்லுவார்கள், அவன் பேசினான்னா வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட நழுவி கீழே விழுந்துரும் சொல்லுவார்கள் எல்லாம். அதனை போன்று நைச்சியமாக பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிற மக்களோடு பழகும் போது விழிப்பாக பொறுப்பாக நடந்தோமே ஆனால் நமக்கு இழப்பு ஏற்படாது. இவன் புல்லறிவாண்மை உடையவன் பொருளை இழக்கின்றதை பார்த்து நாமும் அதனை தவறாக எண்ணி மகிழ்ந்து கொடுக்கிறான் என்று ஏமாந்து விடக் கூடாது என்ற எச்சரிக்கையை தான் திருவள்ளுவர் நமக்கு விடுக்கிறார். அறிவு இலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அறிவு. ஒவ்வொன்றாக மெருகேற்றிக் கொண்டே வருகிறார் ஒவ்வொரு குறளிலும். இந்த புல் அறிவாண்மையால் சிற்று அறிவால் என்ன தீமை விளையும் என்று சொல்லும் போது, கெடுப்பாறை இல்லாத மன்னன் என்றது, இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இராமும் கெடு என்று சொல்லுவதை போன்று இந்த புல் அறிவு மிக்கவனை ஏமாற்றுவதற்கு, ஏய்ப்பதற்கு, மட்டம் தட்டுவதற்கு, பகைமையோடு அவனை வீழ்த்துவதற்கு வேறு எதிரிகளோ பகைவனோ தேவையே இல்லை. இவனுடைய செயல்களே போதுமானது. இவனே தன்னைத்தானே யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுவது போன்று என்ற பொருள்பட இந்த குறளிலே சொல்லுகிறார். பிழை என்றால் நாம் அறிவோம். பிழை என்ற சொல்லினை நாம் அனைவருமே அறிவோம். பீழை என்ற சொல்லுதான் பீடை என்று சொல்லுகின்றோம் அல்லவா? பீழை என்ற சொல் எங்கே சொல்லுகிறோம்? கண்ணிலே பீழை சாடுகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? கண் வலி வந்து விட்டால் வெள்ளையாக சீழ் போன்று ஒரு படிமம், ஒரு இழை போன்று ஒன்று வரும், அதுதான் பீழை. கண்ணிலே பீழை சாடுகிறது என்று சொல்லுகின்றோம் அல்லவா? பீழிக்கும் பீழை என்று அதனைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கழிவாக வெளித்தள்ளப்படுவது போன்றுதான் பீடை என்று சொல்லுகிறோம். பீடை மாதம் என்று கூட
ஏமாற்ற தொடங்கியதையும் மறந்து விடுதல் கூடாது. எனவே புல் அறிவாண்மையை பற்றிய மிக அருமையான ஒரு கருத்தை நமக்கெல்லாம் வலியுறுத்தி செல்கிறார் திருவள்ளுவர் பெருமகனார். இந்த 4வது குறளும் வெண்மை எனப்படுவது யாது எனில் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. ஐயா கூட கேட்டாரு, ஆண்மை என்றால் ஆணவமா என்ற பொருள்பட அல்ல, இங்கே செருக்கு என்று வருவது வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். ஆனால் இந்த உண்மை என்ற சொல், நம்ம இந்த சுத்தம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் அல்ல, வேற்றுமொழி சொல் நம் சொல்லுக்குள் தமிழுக்குள் வந்து நுழைத்துக் கொண்டனர் அல்லவா. சுத்தம் சுத்தமா இருக்கு அப்படின்னா என்ன பொருள் நினைக்கிறோம்? தூய்மை என்ற சொல்லைத்தான் இடையிட்டு நிரப்பிக் கொள்ளுகிறோம். சுத்தம் என்ற சொல்லுக்கு பொருள் வெண்மை என்றுதான் பொருள். வெண்மையாக இருப்பதெல்லாம் வெண்ணெய் அல்ல, சுண்ணாம்பும் வெண்மைதான். இந்த சுதை சிற்பம் என்று சொல்லுவார்கள், சுண்ணாம்பால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்று சொல்லுகின்றோம் அல்லவா. அத்தகைய சுண்ணாம்பால் செய்யப்பட்ட பொய்மை வடிவிலுடைய பொம்மையைத்தான் சுண்ணாம்பு சுதை வடிவம் சுதைச்சிலை என்று சொல்லுவோம். மற்றவை கற்சிலையாக இருக்கலாம், மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கலாம், மாழையால் செய்யப்பட்டதாக இருக்கலாம். இந்த சுதையால் செய்யப்பட்டதைத்தான் சுத்தம், சுண்ணாம்பு என்பதைத்தான். சுதை என்பது நாம் கிழிஞ்சல்களை தண்ணீருக்குள் கீழே ஆழ்த்திவிட்டு மேலே தண்ணீரை ஊற்றினோமானால் அது வெந்நீராக மாறி கொப்பளித்துக் கொண்டு மேலே வரும் கிழிஞ்சல் சுண்ணாம்பை பார்த்திருப்பீர்கள் என நம்புகிறேன் நண்பர்களே. அதைத்தான், அது சுண்ணாம்பைத்தான் சுதை சுதா என்று சொல்லுகிறார்கள். பிறகு சுதா என்ற பெயரை சூட்டிக் கொண்டு இருப்பவர்களும் சுதாகர் என்ற பெயரை சூட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கும் அது அறியாமலே அத்தகு பெயர்களை சூட்டிக் கொண்டிருக்க சுண்ணாம்பு என்று பொருள்படுகிறது. இங்கே வெண்மை என்பது யாது எனின், தூய்மை என்பது யாது எனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. மீண்டும் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாம் என்று குறிப்பிடுவது போன்றே ஒரு வெள்ளைத்தாளில், அது எதுவும் எழுதப்படாத வெள்ளைத்தாளையோ ஓலையோ வெண்மை என்பது வெறுமை என்பது பொருள்பட வெண்மை என்று பொருள்படுகிறது நண்பர்களே. இவன் அப்ப உண்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஒளி என்பது பொருள். ஒளி இருக்க வேண்டிய இடத்திலே வெறும் வெண்மையாக மட்டும் இருந்தால் பயன் கிடையாது. அதிலே ஏதேனும் எழுதப்பட்டு இருப்பின் கருத்தை தெரிவிப்பது போன்ற, அப்போ உண்மை பட்டால் ஒளி பட்டால் நமக்கு கருத்தை தெரிவிக்கும் என்பது போல இவன் சிற்றறிவினன். இவன் எண்ணிக்கொள்கிறான் நம்ம தலை கனத்தவனாக தான் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதாக நினைப்போடு நிறுத்தி கொண்டால் நலம். ஆனால் தொழிலே பிறக்கும் செயலிலே பிறக்கும் பிறரால் எள்ளி நகையாடப்படுவான் என்பதைத்தான் அந்த செருக்கு உடையவனாக, அதற்குத்தான் தலைக்கணம் என்று கூட சொல்லுவார்கள், அதனை செருக்கு என்றும் குறிப்பிடுகிறார். வெண்மை எனப்படுவது யாதனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. இந்த உண்மை என்பது ஒளி என்று சொல்லும் போது அறிவைத்தான் ஒளி என்று சொல்கிறார், அறிவொளி என்று சொல்லுகிறோம். அறிவைத்தான் ஒளி என்றும், இந்த வெண்மை என்பதை இருள் என்றும் கருப்பு என்பதற்கு மாற்றாக வெண்மை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் வள்ளுவர் இந்த குறளிலே நண்பர்கள். எனவே வெறும் வெள்ளையாக இருந்தால் அதற்கு மற்றொரு பெயரும் உண்டு. வெள்ளந்தி என்று சொல்லுகிறார்கள். காரைக்குடி பக்கம் வெள்ளந்தியா பேசுறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்பதற்கு இணங்க அவர்களால் கவடு இரண்டை சொல்ல முடியாது என்பதால் அவது வெண்மை வெள்ளந்தி என்று பொருள்படும். வெள் என்பதைத்தான் இங்கே வெள் உள் என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு, அடுத்ததாக கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடு அற வல்லதூம் ஐயம் தரும். இந்த நூலிலே வல்லதூம் என்றே இருக்கிறது. அளவடைக்கு மாற்றாக தூம் என்று எல்லா பெருமக்களுமே திருக்குறள் மனனம் செய்ய கற்றுக் கொடுக்க பயிற்சியாளர்கள் பயிற்றுனர்கள் கூட இந்த அளவடைகளை கற்றுத்தரும் போது துப்பாய தூவும் மழைதான் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது என்னவோ தெரியவில்லை.
துப்பாயதும் மழை என்று பல பயிற்சிகளிடம் சொல்லி சொல்லி பார்த்து விட்டேன், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என்று ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். தூவும் மழை என்றே சொல்லுகிறார்கள். அதனை போன்றே இங்கே அச்சுப்பிழையாக கூட வல்லதூவும் ஐயம் தரும் என்று அச்சிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, விழிப்பாக செய்ய வேண்டிய ஒரு பணியை விழிப்பின்றி செய்வதால் வந்த விளைவை பாருங்கள் நண்பர்களே. கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடு அற வல்லதும் ஐயம் தரும். நம்முடைய பொருளாளர் ஐயா மிக தெளிவாக வரவேற்பு உரையிலேயே குறிப்பிட்டார்கள் அல்லவா? நான் அறியாத ஒன்றை பற்றி உங்களோடு பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்புவதைப் போல, நான் சொல்லுவதை நம்புவதைப் போல, ஒப்புக்கொள்வதைப் போல, ஏற்றுக்கொள்வதைப் போல தலையை ஆட்டிவிடக் கூடும். நான் நம்ம சொல்லதெல்லாம் நம்புகிறார்கள் என்று தவறாக எண்ணிவிடக் கூடும். ஆனால் நான் தெரிந்து வைத்திருப்பதே இவருக்கு இது கூட தெரியலையே என்று எண்ணி விடுவார்கள் என்பதைத்தான். கசடு இல்லாமல் மாசு இல்லாமல் கற்று வைத்திருப்பதை கூட ஐயுறுவர் என்பதை எண்ணி பார்த்தல் வேண்டும் என்பதைத்தான் சிற்றறிவினன் மிக விழிப்போடு இருத்தல் வேண்டும் என்பதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். ஏனெனில் இதுவும் அவ்வளவுதான், அது சொன்னா அதுவே தவறாக சொல்லும் போது இவருக்கு இது கூட தெரியாது என்பதை முடிவுக்கு வந்து விடுவார்கள் என்பதனைத்தான் இந்த குறளில் வல்லதும் வலிமை பெற்றிருப்பதையும் நன்கு மாசின்றி கற்று வைத்திருப்பதையும் தெரிந்து வைத்திருப்பதை கூட ஐயம் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே தெரிந்ததை மட்டும் பேசுதல், சொல்லுதல், செய்தல் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த குறளினை யாத்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருமகனார். அற்றம் மறைத்தலோ புல் அறிவு தம்வையின் குற்றம் மறையா விழி. அதாவது கோவணம் கட்டிட்டு இருக்கவன் டை கட்டினா, கழுத்துல டை கட்டினா எப்படி இருக்கும்? எள்ளி நகையாடுவோம். மறைக்க வேண்டியதை வச்சு மறைத்து விடுவதில்லை, அல்லது தன்னுடைய குற்றங்களை நாண வேண்டியவற்றிற்கு நாணி குற்றங்களை கசடு அற நீக்கி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று அடிக்கடி சொல்லுகிறார்கள், பயன்படுத்துகின்றோம் அதனுடைய உண்மை பொருளை அறியாமலே. நம்முடைய மூச்சு காற்றானது இருக்கும் வரையில் நம்முடைய கசடுகளையும் குற்றங்களையும் மாசுகளையும் தூசுகளையும் முயன்று நீக்கிக் கொள்ளுதல் வேண்டும், அறிவு சார்ந்தும் என்ற பொருள்படத்தான் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்று தூற்று என்று சொல்லல, தூற்றிக்கொள் என்று சொல்லுவதனுடைய பொருளை ஆழமாக ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணி பார்த்து பேசினோம், படித்தோம், எழுதினோம், ஆனால் தெளிவு பெறுவோம் என்பதைத்தான் என்ற அடிப்படையில் தான் மிக அருமையாக இந்த அதிகாரத்தின் 5வது குறளும் தெளிவாக உள்ளது. அற்றம் மறைத்தலே. இந்த அற்றம் என்ற சொல்லுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே அற்றம் என்பது அறுதியில், கடைசியில், முடிவில், நிறைவில் இருப்பது என்ற பொருள்பட வழக்கிலும் பயன்படுத்துகிறார்கள். நான் நாகர்கோவிலிலே பேருந்து நிலையத்திலே இறங்கியவுடன் ஒரு உணவு விடுதியின் பெயரை சொல்லி அது எங்கே இருக்கிறது என்று ஒரு பெண்மணியிடம் கேட்டவுடன் அந்த அம்மா சொன்னாங்க, அத்தத்துல போய் திரும்புங்க அப்படின்னாங்க. அற்றத்தில் போய், அற்றம் என்பதைத்தான் அவர்கள் அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அற்றம் காக்கும் கருவி என்பது கடைசி வரை காக்கக்கூடிய கருவி என்பதைத்தான் அறிவு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதனை போல அற்றம் என்பது முடிவிலும், முடியும் வரை, கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டிய மானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது என்பது இயல்பு, தேவையானதுதான். மாந்தனுக்கு, பகுத்தறிவுடைய மாந்தனுக்கு, மானமுடையவனுக்கு அது தேவை. அதனை உடைகொண்டு மறைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு குற்றங்களை களைவதற்கு தவறிவிட்டோம். ஆனால் கழுத்திலே கழுத்துப்பட்டியை கட்டிக்கொண்டு அறையிலே கோவணத்தை கட்டிக்கொண்டு இருப்பவருடைய கோலத்தை எண்ணி பாருங்கள் நண்பர்களே. அதனைத்தான் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் திருவள்ளுவர் பெருமகனார்.
அந்த குற்றங்களை களையாமல், குற்றங்களை நீக்காமல், குற்றத்திற்காக நாணாமல், குற்றத்தினை மறைத்துக் கொள்ளாமல், வேறு உடைகளையும் உடைமைகளையும் பற்றி கவலைப்படுவதால் ஒரு பயனும் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெரும் இறை தானே தனக்கு. அதாவது இங்கே மறை என்று சொல்லும் போது சில உரையாசிரியர்கள் வேதம் என்றே சொல்லுகிறார்கள். அருமறை என்று சொல்லும் போது நின்று நிலவக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய ஆழமான கருத்து, அருமையான கருத்து என்ற பொருள் கொண்டு அதிலே சோர்வு பட்டுவிட்டானே ஆனால், சோர்வும் என்று சொல்லும் போது சோர்வு பட்டுவிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை அவனே விதித்துக் கொள்ளுகிறான், வகுத்துக் கொள்ளுகிறான், ஏற்றுக் கொள்ளுகிறான் என்ற பொருளிலே இந்த குறளிலே சொல்லுகிறார். அது யார்? புல் அறிவு உடையவன் கட்டாயமாக இதனைத்தான் செய்வான். மற்றவர்களுடைய கருத்துரையையோ அறிவுரையையோ பெற்றுக்கொள்ள தயக்கம் காட்டி பெறாமலே தானே ஒரு முடிவுக்கு வந்து விடுவான். அந்த முடிவுதான் அவனுக்கு தண்டனையை தரும். இறை என்ற வல்லினரை, இறை என்ற பொருளிலே தானே அவனுக்கு தண்டனை, அடுத்தவர்கள் தர வேண்டிய தேவையே இல்லை என்ற பொருள்படத்தான் குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். ஏவும் செய்கலான் தான் தேரான் அவ் உயிர் போலும் அளவும் ஒரு நோய். இந்த அவ் உயிர் போலும் என்று சொல்லும் போது மனிதனை, மாந்தனை, உருவத்தை எல்லாம் மறைத்து விட்டு, மறந்து விட்டு, சொல்லுவதற்கு தவறிவிட்டு ஒரு உயிர் நடைப்பிணம் என்று பொருள்படத்தான் சொல்லுகிறார். அந்த நடைப்பிணம் ஏன் என்று சொல்லும் போது அது அவன் உயிர் போகும் வரை அது நோயாக, நோவாக, நொடிப்பாக இருந்து கொண்டு இருக்கும் என்ற போது பொருள்தான். அதுவரை மாந்தனை பற்றி அவன் இவன் என்று சொல்லி வந்தவர் உயிர் என்று சொல்லுகிறார். வெறும் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்லுவார்கள், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்பவா அப்பவா எப்போன்னு தெரியலன்னு சொல்லுவார்கள் அல்லவா? அதனை போன்று எள்ளத் தொழில் வள்ளுவர் சொல்லுகிறார். யாரை ஏவவும் செய்கலாம் பிறர். அப்பா இதை செய் அதை செய் என்று ஏவப்படும் போதும் தானும் செய்ய மாட்டான். சரி, சொன்னதை கேட்க மாட்டான், சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். சொல் கேளாம். ஒரு பெயரே சொல் கேளாம்னு இருக்கிறார். தாம்பரத்தில் தான் இருக்கிறார் ஐயா பெரியவர்கள் தான். அவர் தன் பெயரை சொல் கேளான் என்று சொல்வார். அவரு தந்தையோட பேச்செல்லாம் மறுத்தே பேசிக்கொண்டு இருந்து கொண்டே இருப்பாரா. அதனால தன் பெயரை சொல் கேளான்னு மாற்றிக்கொண்டார். இருக்கட்டும். எனவே இவனுக்கு தன் அறிவு இல்லை, செயற்பட வழி இல்லை. சரி, மற்றவர்கள் சொல்லினை, தக்கவர்களின் சொல்லினை கேட்டு ஏவுகின்ற ஏவலை கேட்டால் கேட்டேனும் செயல்பட்டால் பிழைத்துக் கொள்ளுவான். தக்கவர்களிடம் கேட்டால் பிழைத்துக் கொள்ளுவான். ஆனால் அதையும் செய்ய மாட்டான். தானே அறிந்திருப்பதாக அவன் செருக்கோடு திரிந்து கொண்டு இருப்பதால் மற்றவர்கள் ஏவவும் செய்யலாம். சரி, மற்றவங்க சொன்னா கேட்கல. தனக்கு அறிவினுடைய ஆற்றல், திறமை உண்டா என்றால் அதுவும் இல்லை. என்னதான் செய்வது? சொன்ன பேச்ச கேட்க மாட்டான், தானும் கேட்க மாட்டான். தன் புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. மற்றவன் சொல்றத கேட்டும் நடக்க மாட்டான். சொல் புத்தி, சொல்லை கேட்டு நடக்காதவனுக்கு சொல் புத்தியும் கிடையாது, தன் புத்தியும் கிடையாது என்று சொல்வார்கள். புத்தி என்றால் வித்து என்றிருந்து அறிவு என்று கொள்ளுதல் வேண்டும் தமிழ் சொத்தான். அதனை பொருள்படதான் ஒன்று தன்னுடைய அறிவினை பயன்படுத்தி செயல்படுதல் வேண்டும், அல்லது தனக்கு அறிவு அவ்வாறு வாய்க்கப் பெறாத சூழலால் இருக்கலாம். பல்வேறு துறைகளிலே வாய்ப்பு கூறுகள் அவ்வாறு தான் வழங்கும். எனவே குறைந்த அளவு நாம் எவ்வாறேனும் அறிவினை, நடைமுறை அறிவினை அறிந்து கொள்ளுதல், பருவத்திற்கேற்ற, உருவத்திற்கேற்ற, அகவைக்கேற்ற அறிவினை பெற்று தீருதல் தான்
தலையிலே ஒரு மாபெரும் கருவூல பெட்டி அமைந்திருப்பதற்கு இயங்கிக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம். அப்போதுதான் நம்மை மாந்தன் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்லிக் கொள்ளலாம். அவ்வாறு இன்றி பயன்படுத்த தவறினோம் ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு மாற்றாக அதனை செயல்படுத்துவார்கள். நீங்கள் முற்ற முழுக்க நடமாடும் நடைப்பிணம் போன்றுதான் நடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதால் விழிப்போடு இரு விழிகள் இருந்தால் மட்டும் போதாது, பார்வை வேண்டும் அல்லவா, பார்த்து நடத்தலும் வேண்டும் அல்லவா. அதனை போன்று மற்ற பொறிகளையும் திறம்பட இயக்கினாலே இந்த ஆறாவது அறிவும் வந்து சேரும். இந்த ஆறாவது அறிவு, ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு என்று சந்திரபாபு ஒரு படத்திலே பாடுவது போல, ஆறறிவிலே ஓரறிவு வெளியேறிவிட்டால் நாம் எதற்கு சமம், விலங்கிற்கு சமம் என்ற பொருளில் தான் ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு என்று சந்திரபாபு படத்திலே ஒரு பாட்டினை பாடுவார். அதனை போன்று ஆகிவிடக் கூடாது என்பதால் நம்மால் முடியும், நம்மால் முடியாட்டால் மற்றவர்களால் முடியாது என்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர் தலை சொல்லும். ஏன் தலை என்று சொல்லும் போது கூட அந்த சொல்லினுடைய அருமையை நினைத்து பாருங்கள் நண்பர்களே. அதற்கு வேறொரு பொழுதிலே பார்ப்போம். இந்த இது அடுத்த குறள் மிக மிக அருமையான, நாம் இழந்துவிட்ட அறிவினை பயன்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்க வேண்டிய மாந்தனை பற்றி வலியுறுத்துகிற குறள். காணாதான் காட்டுவான், தான் காணான், காணாதான் கண்டானாம், தான் கண்டவாறு. என் விழிகளால் பார்த்தவற்றைத்தான் சரி, கண்டது காட்சி, கொண்டது கோலம் என்று சொல்லப்படுகின்ற சொற்றொடரை கூட புரிந்து கொள்ளுதல் வேண்டும். கண்டதெல்லாம் காட்சி அல்ல, நழுவக்கூடிய காட்சிகளாக விளங்கக்கூடிய நடிப்பாகவும் இருக்கக்கூடும் அல்லவா. அது மெய்காட்சி அல்ல, மெய்நிகர் காட்சியாகவும் கொள்ளத்தக்கது அல்ல. எனவேதான் வள்ளுவர் சொல்லும் போது நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்களை கேட்டால் நீ கண்டாயா, இல்லை, அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று தான் காணாத ஒன்றை அப்படியே கண்ணும் கொண்டு வந்து நிறுத்துவது போன்ற பல பல சொற்களால் விளக்கி காட்டுவார். அதற்குத்தான் ஒன்று சொல்லுவார்கள், விண்டவர் கண்டு இலர், கண்டவர் கண்டிலர், கண்டவரும் சொல்ல முடியாதவர்கள் விண்டிலர். விண்டு என்று சொல்லும் போது இந்த விட்டுணு என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். வில் என்ற வில்லோடு டூ சேரும் போது விண்டு என்று சொல்லுகிறோம். இந்த சொல் கூட நாம் நடைமுறையிலே ஒரு தோசை இருப்பதாக, ஒரு இட்லி இருப்பதாக, இட்லியை அப்படியே ஒரு இட்டவியை விழுங்கி விடுவோமா, தோசையை விழுங்கி விடுவோமா, இல்லை, அதனை பிட்டு சாப்பிடுகிறோம். அந்த பிட்டு சாப்பிடுவதற்கு தான் ஒரு விழல், வில், வில்லு, விளக்கு, விளம்பு, விளம்பரம் என்ற சொற்கள் எல்லாம் இந்த வில் என்ற சொல்லின் அடியாக பிறக்கிறது போது அதனை ஒன்றை பித்து விட்டோமானால் அது ஒரு வில்லல் என்று சொல்லுகிறோம். ஒரு முறை பிட்டதை வில்லல் என்று சொல்லுவது போல அவன் விண்டு உரைத்தது ஏதோ தானே கண்டுவிட்டதாக போலவும், பேய் பிசாசு என்று பில்லி சூனியம் என்று சொல்லுகின்றோம். இந்த பேய் பிசாசை கண்டவர்கள் எவரேனும் உண்டா? ஆனால் எத்தனை புத்தகங்கள், விக்கிரவாண்டி, ரவிச்சந்திரன் உட்பட அதற்கு பேய் பிசாசை பற்றி எல்லாம் கடைவிட்டு அதனை பரிகாரம் சொல்லி அதோடு பேசுவதாக சொல்லி ஆவியோடு பேசுவதாக சொல்லி திங்கள் 7 ஒன்று வந்து கொண்டிருந்தது நண்பர்களே. அவரே நடத்தின மனோசக்தி என்ற திங்கள் 8 அதுதான் பெரிய விந்தை. இருக்கட்டும். எனவே நாம் மகளுக்கு அறிவுரை சொல்லும் போது கூட ராமசாமி ஒரு படத்திலே சொல்லுவார், காணாததை கண்டேன் என்று சொல்லாதே என்று மகளுக்கு அறிவுரை சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போது அறிவுரை சொல்லுவதாக ஒரு பாடல் வரும் அல்லவா. அதனை போன்று நாம் மெய்யாக பேசுவோம், ஆனால்
அதனை கண்டதை மட்டும் இதனை கண்டேன் என்று சொல்லுவதற்கு தக்க சொற்களும் இருப்பில் இருத்தல் வேண்டும். சில வேளைகளில் சொல்ல மாட்டாதவன் சொல்லுவதால் ஏற்படக்கூடிய பல பல குறைகளும் உண்டுதான். இதனை போன்று மொழிபெயர்ப்பிலும் நிறைந்த குளறுபடிகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் நம்முடைய திருக்குறளை கூட செர்மன் மொழியிலே மொழிபெயர்த்த கிரவுன் என்பவர் முறையாக மொழிபெயர்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த அளவு வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஏன் உலக போர் விளைந்தது கூட அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடைபெற்ற ஒரு உரையாடலின் போது மொழிபெயர்ப்பிலே ஏற்பட்ட கோளாற்றினால் பார்க்கலாம் என்று சொன்ன முடியாது என்று சொல்லிவிட்டதாக மொழிபெயர்த்ததால் ஒரு போர் உருவாகியதாக வரலாற்றிலே பதிவுகள் உள்ளன நண்பர்களே. எனவேதான் கண்டதை சொன்னால் மட்டும் போதாது, கண்டதை கண்ட அழகுக்கு மட்டும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மொழியினுடைய வலிமையை பெற்றிருத்தல் வேண்டும் என்பதும் அதனுடைய மறைபொருளாக இந்த குறளிலே அமைந்திருக்கிறது நண்பர்களே. நிறைவாக உலகத்தார் உண்டு என்பது இல் என்பார், வையத்து அலகையா வைக்கப்படும். இந்த அலகை என்று சொல்லும் போது பேய் என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு வள்ளுவர் சொல்லி இருக்க மாட்டார். அவ்வாறு தன்னுடைய குறளினை யாத்திருக்க மாட்டார் என்பது தெள்ள தெளிவு. இந்த உரையாசிரியர்கள் தாங்கள் அறியாத ஒன்றை குழப்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்தாலோ அல்லது சரிவர விளங்கிக் கொள்ளாமையாலோ மட்டும்தான் பேய் பிசாசு. எனக்கு கூட ஒரு கருத்து உண்டு. இந்த பேய் என்று சொன்ன உடனே பேய் என்றால் உண்மையாகவே கருப்பு வடிவில் இருக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? வானத்தை உற்று நோக்கும் போது கடும் மழை பெய்யும் போது மேகம் கருத்து இருக்கும், அது மழை. அந்த மழையை என்ன சொல்லுகிறார்கள்? பேய் மழை பெய்துதான். பெய்வதை பேய் என்று நீட்டிப்பது போன்றுதான் பெய்யையும் பெய்தலையும் பேய் என்று சொல்லி இருக்க கூடும் என்பது என்னுடைய கற்பனையை தட்டி விடுகிறேன் நண்பர்களே. எனவே இதுகாரும் பொறுமையோடு கேட்ட இந்த உலகத்தார் உண்டு என்பது இல் என்பார், வையத்து அலகையா வைக்கப்படும். இந்த கற்பனையை போன்றுதான் இதற்கு பொருள் உரைக்கிறார். ஒருவன் உண்டு என்று சொன்னால் யாருடைய பொறுப்பு? உண்டு என்பதை சொன்னவன் தான் மெய்ப்பித்தல் வேண்டும். இவர்கள் இல்லை என்று சொல்பவனை மெய்ப்பிக்க சொல்லுவது முறை அல்லவே அல்ல. உண்டு என்று சொன்னால் எப்படி? என்னுடைய சட்டை பையிலே பையே இல்லை, சட்டை பையிலே நான் 10,000 ரூபாய் வைத்திருக்கிறேன் என்று நான் சொன்னால் நண்பர் நம்முடைய தென்முகவன் ஐயா கேட்பார், சரி 10,000 வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். அவருக்கு கேட்பார் இல்லையா? அவர் கேட்கும் போது மெய்யாகவே இருப்பின் இருந்திருப்பின் எடுத்து காட்டுதல் வேண்டும், அந்த பொறுப்பினை செய்தல் வேண்டும். அல்லாத இருக்கிறது ஆனாலும் நான் காட்ட மாட்டேன் என்று சொல்லுவதை போலத்தான் இந்த பேய் பிசாசு பூதம் என்றெல்லாம் சொல்லி தெரிகின்ற வகையிலே வள்ளுவர் அதனை சொல்லி இருக்கிறார். கண்டதை கண்ட அளவிற்கு தெளிவாக தன்னுடைய சொற்களால் விரித்துரைக்க வேண்டும், அந்த அளவிற்கு நிறுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இலக்கிய நயம் கருதியோ உயர்வு நவிற்சேரி கருதியோ சொல்லப்படுவதால் விளைகின்ற பிற்கால கோளாறுகளில் எண்ணி பார்த்து இலக்கிய வாணர்களும் அதற்குள் அடக்கிக் கொள்ளுதல் நலம் பயக்கும் பல வேளைகளிலே என்று ஒரு மரத்தில் ஒரு அம்பினை விட்டானோ அந்த அம்பு 1000 இலைகளை துடைத்துக் கொண்டு அந்த அம்பு மட்டும் இந்த அம்பரா தூணிக்கு வந்து சேர்ந்ததாக சொல்லப்படுவதை ஐயுற வேண்டும் என்று புலவர் பெருமகனார் சொல்லுவதை போன்று நாமும் எதனையும் ஐயுறு என்ற பார்வையிலே பார்த்தல் வேண்டும் என்பது. ஏனெனில் புல் அறிவாளர்கள் நிறைய இருக்கிறார். அவர்கள் ஆட்சி புரிவதால், மக்களுடைய மனங்களை எண்ணங்களை ஆட்சி புரிவதால் நாம் தான் நம்மை தற்காத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்று கூறி இதுகாரும் பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.